மார்த்தாண்டத்தில் ஓடும் பஸ்ஸில் பெண்ணிடம் 6 பவுன் நகைகள் திருட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே உள்ள ஈத்தவிளை பகுதியைச் சேர்ந்தவர் மோகன்ராஜ். இவரது மனைவி செல்வி, வயது 65. இவர் இன்று தனது கைப்பையில் 6 பவுன் தங்க நகைகளை எடுத்துக்கொண்டு மார்த்தாண்டத்தில் உள்ள வங்கிக்கு அடகு வைப்பதற்காக குழித்துறையிலிருந்து புறப்பட்டார். அப்போது அவர் குழித்துறை பஸ் நிலையத்தில் இருந்து மார்த்தாண்டம் செல்லும் அரசு பஸ்ஸில் ஏறியுள்ளார். பஸ்ஸில் செல்வியின் பின்னால் நின்று கொண்டிருந்த பெண்கள் உரசியவாறு நின்று கொண்டிருந்தனர். ஆனால் அதனை செல்வி பெரிதாக கண்டு கொள்ளவில்லை. பின்னர் அவர் மார்த்தாண்டம் பஸ் நிறுத்தத்தில் இறங்கியுள்ளார். அப்போது அவர் தனது கைப்பையை பார்த்தபோது அதில் இருந்த 6 பவுன் தங்க நகைகளையும் காணாததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதனையடுத்து ஓடும் பஸ்ஸில் தனது நகைகள் அனைத்தும் திருட்டு போனதை அறிந்து கதறி அழுதார். இதுகுறித்து உடனே அவர் மார்த்தாண்டம் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து நகையை திருடிய மர்ம நபர்களை தேடி வருகின்றனர்.